இப்போ விண்டு மில் எல்லாமே இங்கிட்டு சவுத் சைடு நிறைய வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம இதில் என்ன பெனிஃபிட்ஸ் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இது ஒரு க்ளீன் ஃபியூல் சோர்ஸாக இருக்குது. கார்பன் எமிஷன் எதுவும் கிடையாது. ஏன்னா இந்த விவசாயிகளுக்கோ இதுவும் பெரிய பாதிப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க. அது எந்தளவுக்கு எனர்ஜி ஃப்ரீயாக கிடைக்குது. அவ்வளோ லேசுப்பட்ட காரியம் இல்லை. ரொம்ப கொஞ்சம் ரிஸ்கியானது. நேரம் அதிகமாகவும் எடுக்கும். இதில் சவுண்டு பொல்யூஷன் இருக்குது. ரொம்ப நாய்ஸியாக இருக்குது. பறவை எல்லாம் கூட சுற்றும்போது இடையில பறந்து வரும்போது அடிபட்டு இறந்துடுது நிறைய. எல்லாத்துலேயுமே நல்லது கெட்டது இருக்குன்றதுக்கு விண்டு மில் ஒரு உதாரணமாக இருக்குது. இப்போ விண்டு மில் எல்லாமே இங்கிட்டு சவுத் சைடு நிறைய வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஹில் ஸ்டேஷனு இங்கிட்டு கீழே எல்லாமே. இதில் என்ன பெனிஃபிட்ஸ் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இது ஒரு க்ளீன் ஃபியூல் சோர்ஸாக இருக்குது. அதே போல் இந்த கார்பன் எமிஷன் எதுவும் கிடையாது. ஏன்னா இந்த விண்ட் டர்பைன்ஸை வச்சு இயக்கிறதுனால விவசாயிகளுக்கோ இதுவும் பெரிய பாதிப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க. அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல. அதே போல் இது காற்று அப்படின்றதுனால அந்த ஒரு எனர்ஜி ஃப்ரீயாக கிடைக்குது. இதில் பிரச்சனை என்னென்னா, இந்த கொண்டு வரதும் மெயின்டெனன்ஸ் பண்ணுறதும் அவ்வளோ லேசுப்பட்ட காரியம் இல்லை. ரொம்ப கொஞ்சம் ரிஸ்கியானது. நேரம் அதிகமாகவும் எடுக்கும். இதில் சவுண்டு பொல்யூஷன் இருக்குது. ரொம்ப நாய்ஸியாக இருக்கும். அப்புறம் இந்த பறவை எல்லாம் கூட ரொம்ப சுற்றும்போது இடையில பறந்து வரும்போது அடிபட்டு இறந்துடுது நிறைய. இந்த மாதிரி டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. எல்லாத்துலேயுமே நல்லது கெட்டது இருக்குன்றதுக்கு விண்டு மில் ஒரு உதாரணமாக இருக்குது.